Okay. The reading and comprehension. The first step. Okay. ஓகே, இது காம்ப்ரிஹென்ஷன் ஓகே, எல்லாமே கீ பாயிண்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ தீபாவளி ஃபெஸ்டிவல் வந்துட்டு இது கீ பாயிண்டிங்க. அப்புறம் வந்துட்டு மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் ஏஷியன், இந்தியா, சைனா இதெல்லாம் கீ பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இது வந்து 25-50%, இது 15-16% இந்த கொஸ்டினுக்கு. இதுக்கு வந்துட்டு ரஷ்யன் ஆயில் வந்துட்டு கண்டினியூவா இம்போர்ட் பண்றதுனால. ஓகேங்களா? ஸோ இதுல என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா, ஸோ இதை கொஞ்சம் லெஜிபிளா எழுதுங்க. கவுண்டிங்கா கண்டினியூங்கான்னு தெரியல இது. ஓகேங்களா? சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது, சொல்லுங்க சார். இப்ப கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க சார். அதான் இது கண்டினியூங்கா இல்ல கவுண்டிங்கான்னு ஒரு சின்ன ஒரு டவுட் வந்துச்சு. ஓகேங்களா? கொஞ்சம் லெஜிபிளா எழுதுங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் கம்சியா இருக்கு. ஓகேங்களா? மற்றபடி வந்துட்டு ஓகே, மற்றபடி இது ஓகே. What was the total tariff imposed? Okay. 50% போட்டீங்க. பட் இதை கொஞ்சம் எலாபரேட்டா எழுதிருங்களேன். அதுல என்ன இருக்கோ அதே மாதிரி எழுதிருங்க. Initially, 25% was announced, and later 25% was announced. Totally 50% on many Indian goods. அப்படின்னு போட்டுங்க. Imposed by. ஓகே சார், ஒரு டவுட். இப்போ எனக்கு ஆன்சர் வந்து இதுக்கு கிரன்ச்சா கொடுத்தா போதுமா, இல்ல அவங்க கேட்கற மாதிரி கொஞ்சம் டீடைலா கொடுக்கணுமா? இல்ல, இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு காம்ப்ரிஹென்ஷன் வந்துட்டு 1 மார்க்ல இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா கிரன்ச்சியா கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் 2 மார்க்ஸ்ல இருந்துச்சுன்னா கொஞ்சம் டீட்டெயில்டா கொடுங்க. சரிங்களா? ஸோ காம்ப்ரிஹென்ஷன் எப்படி கேட்குறாங்கிறத பொறுத்து நாம் அதை மாற்றிக்கலாம். சரிங்களா? Why did US impose this tariff on India? Okay. Funding import and Russian oil and others. Okay. இது ties to Russia despite the global pressure. இதுதாங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் லெஜிபிளா எழுதுங்க. சரிங்களா? இது டைஸ் அப்படிங்கிறது ஹெர்ன்னு இருக்கு. எனக்கு இங்க இருந்து பார்க்கும்போது ஹெர்ன்னு தெரியுது. உங்களுக்கு அப்படி தெரியுது, புரியுது. கேபிட்டல் HERன்னு தெரியுது எனக்கு. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் லெஜிபிளா எழுதுங்க. ஏன்னா ஹேண்ட் ரைட்டிங் ஓகே, ஸோ அதனால கொஞ்சம் லெஜிபிளா எழுதுங்க. ஹேண்ட் ரைட்டிங் உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்னதா இருக்கிறதுனால நீங்க கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். ஓகே. லேபர் இன்சென்டிவ் மோஸ்ட் வல்னரபிள் டெக்ஸ்டைல்ஸ் ஓகே. ஓகே. அடுத்தது இந்தியா இஸ் அதே மாதிரி தயவுசெய்து அடித்தல் திருத்தல் கொஞ்சம் ஓகேங்களா? ஸோ இதுல எல்லாம் ஒரு half mark கம்மி பண்ணாங்கன்னா நமக்கு இது போயிடும். சரிங்களா? Towards the countries in Europeans. Europe, Middle East, Africa, South Asia. Middle East, Africa. South East Asia. Okay. South East Asia விட்டீங்களே, South East நிக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு கீ ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுல தப்பு பண்ணாதீங்க. சரிங்களா?
did dog? இதுல எது வீக் கொஸ்டின் எது ஸ்ட்ராங் கொஸ்டின்? சார் WH ஆரம்பிக்கிறது ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது ஸ்ட்ராங் கொஸ்டின் சார். செகண்ட் வந்து கொஸ்டின் சார். வீக் கொஸ்டின். ஓகே, இத படிங்க. வாட் டிட் டாக்? ஸ்ட்ராங் கொஸ்டின் அப்புறம் வீக் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுது. ஓகே, இத படிங்க. என்ன சொல்ல வரீங்க? The dog barked loudly at the stranger. What did the dog do to the stranger? ஓகே, இதுக்கு வீக் கொஸ்டினுக்கு என்ன பண்ணுங்கன்னா வெதர் போட்டுருங்க. ஓகே சார். வெதர் the dog barked loudly at the stranger. ஓகே சார். ஓகேங்களா? அப்படி போட்டுருங்க. ஓகே. அது கொஞ்சம் இதா இருக்கும். இதுவும் கரெக்ட் தான். பட் வீக் கொஸ்டின்ல என்னைக்குமே இந்த வெர்ப் வந்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே சார். ஸோ இந்த வெர்ப் வரக்கூடாதும்பாங்க. அதாவது மெயின் வெர்ப் வந்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்துட்டு நீங்க வெதர் போட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்லாட்டி இஸ்கி போடலாம். ஸோ அது மாதிரி கொண்டு வந்துருங்க. ஏன்னா இது இஸ்ஸும் போகக்கூடாது. இஃப் இல்லாட்டி வெதர், இது ரெண்டு தான் போடணும். ஓகேங்களா? ஓகே சார். What did dog do at the stranger? ஆனா அந்த சென்டென்ஸ் வந்துட்டு இதாகலையே. ஆமா, கொஞ்சம் இதுவா இருக்கும். இது ஓகே, வீக் கொஸ்டின் கரெக்டா வந்துருச்சு. ஏன் வந்துட்டு நாய் குலைக்குது அப்படின்னு. இதுக்கு அந்த அட் ஸ்ட்ரேஞ்சர் அது எதுவும் அப்படியே மாத்தலாம். டு தி ஸ்ட்ரேஞ்சர். ஸோ அந்த இதை மாத்தாதீங்க. இந்த இத கொஞ்சம் ஓரளவுக்கு மாறாம, இது ஓரளவுக்கு மாறல, கரெக்ட் தான். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுங்க. டு தி ஸ்ட்ரேஞ்சர்னு சொல்லலாமா சார்? வாட் டிட் டாக் டு தி ஸ்ட்ரேஞ்சர்? மறுபடியும் சொல்லுங்க. வாட் டிட் டாக் டு டு தி ஸ்ட்ரேஞ்சர்? ஸ்ட்ரேஞ்சர். டு தி ஸ்ட்ரேஞ்சர். அது மாதிரி போடுங்க. ஓகே. They have been working since morning. When they have been working since morning. Okay. When they have been working, இதுவே போதும். Have they been working? Okay. Why did you stay inside? Did you stay inside? Because of rain. இத வந்துட்டு நீங்க இது மாதிரி போட்டா கரெக்டா இருக்குமான்னு பாருங்க. இல்லாட்டி if it is raining, do you stay inside? அப்படி போட முடியாது. இல்லாட்டி do you stay, இதுதான் வரும். Do you stay raining? Do you stay inside while it is raining போடுங்க. while போடலாம். while போட்டீங்க. while போட்டா WH क्वेश्चन ஆயிடுதா சார்? while தான போடுறீங்க. இப்படி தான போடுறீங்க. while. ஓகே, சரி சார். இது மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு இங்க क्वेश्चन மார்க் போடலாம். ஓகே சார், சரிங்க. ஏன்னா வந்துட்டு क्वेश्चन மார்க் தான் முக்கியம். ஸ்ட்ராங் क्वेश्चन இருந்தாலும் சரி, வீக் क्वेश्चन இருந்தாலும் சரி, क्वेश्चन மார்க் முடியற மாதிரி இருக்கணும். சார் இன்னொரு டவுட், இங்க வந்து இப்போ வீக் क्वेश्चनல டு வந்து இது வந்துடலாம். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது மாதிரி ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா? ஸோ
அதுக்கு வரலாம், தப்பு கிடையாது. சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது. இப்ப ஒரே ஸ்டேட்மெண்ட்டா இருந்தா தான் நீங்க அது மாதிரி இது பண்ண முடியும். இப்ப 2 ஸ்டேட்மெண்ட்டா இருந்தா இது மாதிரி எல்லாம் நீங்க கொண்டு வரலாம், அது ஒன்றும் பிரச்சனை வராது. அதாவது இந்த மெயின் வெர்ப் இருக்கு பாத்தீங்களா, ஸ்டேங்கிற மெயின் வெர்பு, டூ பிளஸ் ஸ்டே ஸ்டே தான், டிட் பிளஸ் ஸ்டே ஸ்டேடு. ஓகேங்களா? ஸோ இந்த மாறும் போது உங்களுக்கு இந்த வெர்பு எந்த இதுவும் மாறாம இருக்கணும், அது இருந்தா போதும். அது மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்தா போதும். அவ்வளோ இன்டெப்தா. டிட்டு வந்துட்டு மேக்சிமம் அது போட வேண்டாம், டூ வந்துட்டு போட்டுருங்க. ஏன்னா வெர்பு மாறக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்துட்டு பாஸ்ட் டென்ஸ் நீங்க வந்துட்டு பிரிச்சு எழுதுனா, சார் அது பிரிச்சு எழுதுனா அது கொஸ்டின் தானே, அது கொஸ்டின் தான், கரெக்ட் தான், பட் அது ஸ்ட்ராங் கொஸ்டின் ஆயிரும். ஸோ அது வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்றதுங்க, டிட் யூ கோ, டிட் யூ ஸ்டே இன்சைட் அப்படிங்கிற மாதிரி அது என்ன ஒரு ஆர்டர் மாதிரி ஆயிரும். டு யூ ஸ்டே இன்சைட் வைல் இட் இஸ் ட்ரைனிங் அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் கேஷுவலா. அதாவது ஒருத்தங்க, இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்களா? ஹலோ, இப்ப கேக்குதுங்களா இல்லையா? நான் ஃபுல்லா தான் வச்சிருக்கேன். இப்ப இப்ப கேக்குதுங்களா? ஹலோ, ஹலோ, இப்ப இப்ப கேக்குதுங்களா? ஓகே சார். ஓகே, இல்ல இல்ல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாரி. இப்ப தெரியுதுங்களா? இது என்னன்னா, டிட் யூ ஸ்டே இன்சைடு, டிட் யூ ஸ்டே இன்சைடு வைல் இட் இஸ் ட்ரைனிங் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆர்டர் மாதிரி இருக்கும். ஆனா வீக் கொஸ்டின்ல வந்துட்டு கொஞ்சம் பிளஷரா, யூ ஸ்டே இன்சைட், நீங்க உள்ள இருந்தீங்களா மழை வரும்போது அப்படிங்கறது வந்துட்டு நீங்க அந்த கொஸ்டினே வந்துட்டு கொஞ்சம் பிளஷரா கேட்பீங்க. ரொம்ப ஆர்டரா கேட்கறது வந்து டிட் யூ ஸ்டே இன்சைட், டிட் யூ டேக், வெதர் யூ டேக்குங்கிறதுக்கும் டிட் யூ டேக் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அந்த அதுதான் இது, அந்த ஸ்ட்ராங் கொஸ்டின் வீக் கொஸ்டினுக்கான அந்த இது. தமிழ்ல சொல்லுவாங்க, அவரு வெடுக்குன்னு கேட்டாரு பாலிஷா கேட்காம அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த அத மைண்ட்ல வச்சுக்கோங்க ஸ்ட்ராங் கொஸ்டின் வீக் கொஸ்டின் எழுதும் போது. ஏன்னா டிட் டூ சார் ரெண்டும் வெர்பு தான் சார் அப்படின்னு நினைக்காதீங்க. அது கொஞ்சம் அது ஒரு மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். கேட்கறது ப்ளஷர்னஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா? Where the people playing? The children were playing in the park. Okay. Whether the children are the children playing in the park? Okay, it is super. Whether the children playing in the park? Okay. இதுல எது ஸ்ட்ராங் கொஸ்டின் எது வீக் கொஸ்டின் சொல்றீங்க? அவன் மேல கேட்டிருக்கிற மாதிரி தான் சார். ஃபர்ஸ்ட் லைன் ஸ்ட்ராங் கொஸ்டின், செகண்ட் லைன் என்ன வீக் கொஸ்டின். ஓகே, இதுவும் ஸ்ட்ராங் கொஸ்டின் தான், இதுவும் ஸ்ட்ராங் கொஸ்டின் தான். ஏன்னா வெதர் த சில்ட்ரன்ஸ் பிளேயிங் இன் த பார்க்னு போட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது வீக் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ ரொம்ப கிரிட்டிக்கலா திங்க் பண்ணாம
கொஞ்சம் இதா திங்க் பண்ணுங்க போதும். புரியுது. ஆர் த சில்ட்ரன்ஸ் பிளேயிங் இந்த பார்க் அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சொல்ற இதை பொறுத்து இருக்கும். இது 6ம் போடலாம். அதான் நான் கொஞ்சம் யோசிச்சேன். அது 6ம் போடலாம். ஆனா வெதர் யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பர்ஃபெக்டா இருக்கும். சரிங்க. ஓகேங்களா? ஆனா 6 போட்டாலும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஓகே. ஓகே. How was the movie? If the movie was boring. If the movie was boring, how was the movie? Okay. Okay. First section. கொஸ்டின் டேகா மாத்திட்டீங்க. அப்படிதானே சொல்றீங்க? கொஸ்டின் டேகா மாத்திட்டீங்க செகண்ட் இத. என்னன்னா நான் எஸ் ஆர் நோ அப்படின்ற ஒரு கான்செப்ட் போனேன். நீங்க வெதர் வாங்க. இஃப் சென்டென்ஸ் வந்தாவே வெதர் வாங்க. அந்த இஃப் சென்டென்ஸ் இருந்தா வெதர் நாம வந்துட்டு கொஸ்டினா தானே கேட்போம். புரியுது. What did she say? Okay. Did she feel better? Okay. ஓகே போடலாம். டிட் ஷி ஃபீல் பெட்டர், அதாவது ஒரு அந்த சென்டென்ஸை பொறுத்து மாறுங்க. ஓகேங்களா? டிட் ஷி ஃபீல் பெட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த சென்டென்ஸ் வந்துட்டு நாம வந்துட்டு நார்மலாக சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த அந்த சென்டென்ஸ்லயே வந்துட்டு ஆர்டர் இது வந்துட்டு நம்ம என்ன சொல்றது தனியா ஒரு இதுதான். நம்ம அதை பேசும்போது தான் தெரியும் நமக்கு ஸ்ட்ராங் கொஸ்டின் வீக் கொஸ்டின் டிஃபரன்ஸ். Where is the Eiffel Tower? Okay. Does the Eiffel Tower is in the Paris? Okay. இங்க இஸ் இருக்கு. இங்க எப்படி டஸ் வரும்? புரியுதுங்களா? இல்ல இஸ்ஸே வரக்கூடாது. Does the Eiffel Tower in Paris? அப்படி வருங்களா? ஓகேங்களா? ஸோ 2 மெயின் வெர்ப் வந்துட்டு ஒரு சென்டென்ஸ்ல வரக்கூடாது. டஸ்ஸும் ஒரு மெயின் வெர்ப் தான், இஸ்ஸும் ஒரு மெயின் வெர்ப் தான். ஸோ இது வந்து ப்ளூரல் ஃபார்ம், இது சிங்குலர் ஃபார்ம், அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் டேக் எழுதும் போது அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். சரிங்களா? Did Karen buy park outside? Okay. What were the water outside? இதோட இதுவே வந்துட்டு கார் அண்ட் பைக் தான் உங்களுக்கு வரணும். இது வந்துட்டு did your car and bikes did the car
அண்ட் பைக்ஸ் பார்க் அவுட் சைடுன்னு போடுங்க. மறுபடியும் இதே தப்பு தான் பண்றீங்க. ஓகே ஓகே புரியுது. ஓகேங்களா? ரெண்டு இல்லாட்டி இங்க பார்க்டு போடக்கூடாது, பார்க் அவுட் சைடுன்னு போடணும். இப்போ டிட் பிளஸ் பார்க் தான் பார்க்டு. புரியுது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது எல்லாமே தப்பா இதாகுது. ஓகேங்களா? ஓகே. Who passed the test? Did the students study hard? இதான கரெக்ட். ஓகே அதேதான் மிஸ்டேக் தான் வந்து. ஓகேங்களா? ஸோ இதுலயும் கவனம் செலுத்துங்க. சரிங்களா? How the students pass the test? இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸும் கார் பைக் எதாவது அது இல்லாம இங்க ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க, இங்க எப்படி ஹூ போடுவீங்க? நீங்க கொஸ்டின் கேக்குறீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்க அப்படி இங்க ஹூ போட்டீங்கன்னா யாரோ ஒருத்தர் தானே. அது இல்லாம இது ஹூ பாஸ் த டெஸ்ட்னா இதோட இதை யார் வேணாலும் சொல்லலாம். ராம் பாஸ் த டெஸ்ட், ஹீ பாஸ் த டெஸ்ட், ஹீ பாஸ் த டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கொஸ்டின் இந்த சென்டென்ஸ்க்கு ஆப்டா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்க அந்த கொஸ்டின் கேட்குறீங்கன்னா அந்த சென்டென்ஸ் வரணும். அந்த சென்டென்ஸ் சொல்லி அந்த கொஸ்டினை கேட்கும் போது அந்த சென்டென்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அது கரெக்டா உட்காருதா அப்படிங்கிறதும் பார்க்கணும். சரிங்களா? 41.1 billion. Okay. 11.2, 4.53, 4.53 dollar. Okay. 3%. 73% export. Importance of okay, right? Yes. Year to year, on year than year growth. Okay, year on year growth. 6.7. Okay. Electronic goods like massive. Okay. Spain, UAE, China, Bangladesh. Spain, UAE, China, Bangladesh. Okay. He is proposed it. Education கொஞ்சம் லெஜிபிளா எழுதுங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதுங்க. He is a good boy, he is not a bad boy. Okay, super. He never tell lies. Okay, they are not sad with their result. Okay, super. இல்லாட்டி அன்ஹாப்பின்னு போடுங்க, இன்னும் எக்ஸாக்டா வரணும். Sun will not fail to rise in the east. எஸ் சூப்பருங்க. இந்த கொஸ்டின் வந்துட்டு இந்த ஆன்சர் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. The sun will not fail to rise in the east. Super. நான் வந்துட்டு என்ன சொல்லுவேன் அப்படின்னா the sun never rises in the westன்னு சொல்லி எழுத சொல்லுவேன். ஓகே, ஸோ இதுவும் போடலாம். சூப்பர். Sun will not fail to rise in the east.
சூரியன் உதிக்காம இருக்காது, கரெக்ட் தான். Not be fail to rise. The sun will not be rise to fail to rise. Okay. The sun will not be fail to rise in the east. Will be மட்டும் சேர்த்தீங்க போதும். Will not be சேர்த்தீங்க. The sun will not be fail to rise in the east. Okay, super. This flower is very beautiful. Flower will not be. அப்படி போடாதீங்க. The flower is not ugly ன்னு போட்டுருங்க. பியூட்டிஃபுல்க்கு டைரக்டான இந்த ஈவெண்ட் ஆஃப் இன்ஸ்பெக்ட் ஆஃப் ரன்னிங் ஃபாஸ்ட் தானே வரணும். இந்த ஈவெண்ட் ஆஃப் ரன்னிங் ஃபாஸ்ட்னு வராதுல்ல. உங்களால ஓட முடிஞ்சா he will catch the train. இதே தப்பு பாருங்க. he will catch the train போட்டிருக்கீங்க. ஆருக்கு வந்துட்டு சிம்பிள் காம்ப்ளெக்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு இது இருக்கா? அது ஆருக்கு என்ன காம்ப்ளெக்ஸ் கன்ஜெக்ஷன் வரும் பாத்தீங்களா? தெரியுமா? இல்ல சார், தெரியல. ஆருக்கு எதுவுமே தெரியலீங்களா? அந்த கன்ஜெக்ஷன் எல்லாம் பாத்தீங்களா? டேபிள் போட்டுருங்க. ஓகே. நீங்க அந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் மட்டும் ஒரு டைம் பாருங்க. அது கரெக்டா எனக்கு தெரியல. இந்த ஈவெண்ட் ஆஃப் மட்டும் எனக்கு வருமானு தெரியல. அத இது ஃபார்முலா படி போட்டிருக்கீங்களா இல்ல எப்படி போட்டிருக்கீங்க? ஆமா ஆமா, ஃபார்முலா படி தான் சார் போட்டிருக்கேன். போன வருஷம் நடத்துற கிளாஸ்ல இந்த ஈவெண்ட் ஆஃப் போட்டிருந்தாங்க சார். போட்டிருந்தாங்களா? இந்த ஈவெண்ட் ஆஃப் அதான் சார், இந்த ஈவெண்ட் ஆஃப் இந்த கேஸ் ஆஃப் நாட் 6 எழுத்து. ஓகே. இந்த ஈவெண்ட் ஆஃப் போட்டிருந்தாங்கன்னா ஓகே. ஓகே. சரி, ஓகே. The sun rose, the sky cleared. Rising the sky. சிம்பிள் சென்டென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சூப்பர். while rising இருக்கீங்களா? இருக்கீங்களா? இருக்கு சார். இப்போ தான் கனெக்ட் ஆயிருக்கு. வரும். இந்த ஈவெண்ட் ஆஃப் போடலாம், தப்பு இல்லை. ஆனா இந்த ஈவெண்ட் ஆஃப் நாட் ரன்னிங் ஃபாஸ்ட் தானே போடணும். அதனால he must run fast or he will not
அதாவது நீங்க இங்க சென்டென்ஸ்ல வந்து he will catch the train போட்டிருக்கீங்க. இங்க வந்துட்டு he will not catch the train இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், இந்த event of running fast he will not catch the trainனா இது கரெக்டா இருக்குங்களா? You must run fast. Or he will. அவன் ஃபாஸ்டா ஓடணும்னா ட்ரெயினை மிஸ் அவர் பண்ணிடுவான். அவர் ஃபாஸ்டாக ஓடும் பட்சத்தில், இல்லாட்டி அவர் ஃபாஸ்டா ஓடினால் மட்டுமே he will catch the train. ஆமா ஆமா So அந்த மீனிங் தான் he must run ஆமா the fast or he will not catch the train. So அதுதான் இந்த கன்ஜெக்ஷன். இவரு ஆமா ஃபாஸ்டா ஓடின பட்சத்தில் he will catch the train. ஆமா. இப்ப இந்த event of not running fast he will not catch the train. So இங்கே even top not. He will not catch the train. உங்களுக்கு இது புரியுதுங்களா? புரியுது. இந்த சைடும் நாட்டா அந்த சைடும் நாட். நாட் இந்த event of running fast அதுதான் அந்த இதுக்கு வரும். எனக்கு தெரிஞ்ச இதுதான். இந்த ஆர் வந்துச்சுன்னா, இந்த அதர்வைஸ் ஆர் இது மாதிரி வந்துச்சுன்னா இது மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஓகே. The sun rose and the sky cleared. Okay. இதை நீங்க எப்படி வேணாலும் மாத்தலாம். இது எந்த இதுல நீங்க மாத்த போறீங்க? அண்ட் இருக்கு. ஆனா நீங்க இப்ப போட்டது தப்பு. ஓகேங்களா? புரியல. தெரியல. இல்ல சுத்தமா கேட்கல நீங்க சொல்றது. இல்ல சார், இது எதுல மாத்தணும்னு தெரியல. ஆனா இது நீங்க போட்ட தப்பு. அது வேணா நான் ஷூரா சொல்ல முடியும். இது வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு இங்க வந்துட்டு ரைசிங் எ சன் அப்படிங்கறத வந்துட்டு நீங்க இதை வந்துட்டு நீங்க தனியா எடுத்துக்கணும். ஓகேங்களா? த ஸ்கை கிளியர்டு, இந்த ஸ்கை கிளியர்டு நீங்க அப்படியே வச்சுக்கிட்டீங்கன்னா இதுதான் வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட் வெர்பு. ஓகேங்களா? அப்ப இத வந்துட்டு எப்படி மாத்தணும் அப்படின்னா ஆன் ரைசிங் த சன் இல்லாட்டி வைல் ரைசிங் த சன் வராது. சிம்பிள் சென்டென்ஸ் வரணும். Being sun rises. இது பாருங்க, எனக்கு இது சரியா தெரியல. இது நீங்க ஒரு டைம் பாத்துக்கங்க அப்படின்னு. ஓகேங்களா? ஆனா நீங்க போட்டது மட்டும் எனக்கு வராதுங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா? He repeatedly failed, but he didn't give up. Okay. In spite of failing, he didn't give up. Okay, super. So இந்த பட் வந்தா வந்துட்டு இன்ஸ்பெக்டட், டிஸ்பெக்டட், தோ, ஈவன் தோ, ஈவன் ஆல்சோ, ஸோ அதெல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ இது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 + வெர்பு. ஓகேங்களா? ஈக்குவல் டு ஃபார் + வெர்பு + ஐஎன்ஜி. ஓகேங்களா? + ஐஎன்ஜி இது எப்படி வேணாலும் அதை நீங்க சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? டு கங்க்ராச்சுலேட் அப்படின்னு போறதுக்கு ஃபார் கங்க்ராச்சுலேட்டிங் சொல்லலாம். டு பிரைசிங்னு போறதுக்கு ஃபார் பிரைசிங் ஹிம். ஸோ இந்த
இந்த இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 2 + verb சரி. = for plus verb plus ing. இதை Okay. இதை வந்துட்டு இன்கேஸ் வந்துட்டு நீங்க இதை சிம்பிள் சென்டென்ஸா மாத்தணும் அப்படின்னா வேற எதுவும் வர முடியலைன்னா இதை வச்சு யூஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா? 2 + verb is equal to for plus verb plus ing. ஓகேங்க. ஓகே. ஸோ 2 பட் கொடுத்துருக்காங்க. பட் கொடுத்தாவே வந்துட்டு இன்ஸ்பெக்ட் ஆஃப். ஓகே, இன்ஸ்பெக்ட் ஆஃப், ரெஸ்பெக்ட் ஆஃப், நாட் ஒன்லி பட் ஆல்சோ கேட்டிருக்காங்களே. நாட் ஒன்லி பட் ஆல்சோ, இது பட் மட்டும் கேட்கல, பட் ஆல்சோ. நாட் ஒன்லி பட் ஆல்சோ என்ன ஃபார்ம்ல வருங்க? இப்போ பாருங்க சார். Besides being looted in the shop, the fire also sets fire. It's also besides they looted in the shop, they set it on fire. Besides being looted in the shop, they set fire. They not only loot the shop but also set it on fire. Okay, correct. Besides being looted in the shop, they set fire. Okay. ஸோ இது மாதிரி அந்த சிம்பிள் சென்டென்ஸா பார்த்துக்கணும். உங்களுக்கு சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு தெரியும்லங்க. ஸோ 2 வந்துட்டு மெயின் கிளாஸ், ஒரு கன்ஜெக்ஷனு. ஸோ அந்த மெயின் கிளாஸ் கன்ஜெக்ஷன் வந்துட்டு 2 இண்டிபெண்டா இருக்கும். ஒரு மெயின் கிளாஸ் வந்து ஒரு டிபெண்டன்ட் கிளாஸா இருக்கும். இது வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஒரே கிளாஸா இருக்கும், ஒரே ஒரு மெயின் கிளாஸா இருக்கும். ஸோ சிம்பிள் சென்டென்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே, இது வந்துட்டு சிம்பிள் சென்டென்ஸ். I saw a dog which was haunted. Okay. Peter's sister is sitting next to him. இல்ல, இது கொஞ்சம் பாருங்க. ஓகேங்களா? I was the first to reach this spot. Okay. We need in a house so that we can live. We bought a house that belongs to uncle. Okay, super. Your father is the man who can solve this problem. Okay. Tom is not inactive by both non-hard. No other than brilliant can solve this problem. And brilliant can solve this problem. Okay, super. இல்லாட்டி நான் இது என்ன இது நல்லா இருக்குங்க. நோ அதர் தேன் எ பிரில்லியன்ட் கேன் சால்வ் திஸ் ப்ராப்ளம். பிரில்லியன்ட் தவிர வேற யாருனாலையும் சால்வ் பண்ண முடியாது அப்படிங்கிறது இது நல்லா சூப்பரான இது. ஓகேங்களா? நீங்க சூப்பரா எழுதியிருக்கீங்க. இது ஒன்று நல்லா எழுதியிருக்கீங்க. அப்புறம் இந்த சன் ரைசஸ் இந்த ஈஸ்ட், ஸோ இதெல்லாம் கிளாசிக்கா இருக்கு உங்களுக்கு. And save from let none can save us from this problem except God னு போட்டுருங்க. ஓகே சார். சிம்பிளா முடிச்சிருங்க, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா முடிச்சிருங்க. as soon as வந்துட்டு நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுதணுமா? no sooner. ஓகே, சூப்பர். no sooner police arrived at crime scene
The culprits stop fighting. கரெக்டுங்களா? புரியல. நோ சூனருக்கு மீனிங் என்னங்க? அதான் நோ சூனர்னா ரொம்ப லேட்டா வந்துருக்கு. அதாவது இங்க பாத்தீங்கன்னா as soon as the police arrived at the crime scene, the culprit stopped the fight. Stop fighting. ஓகேங்களா? போலீஸ் வந்துட்டு அந்த கிரைம் சீனுக்குள்ள வர்றதுக்குள்ளேயே அந்த கல்பிரிட் வந்துட்டு ஸ்டாப் ஆயிட்டாங்க. ஓகேங்களா? ஃபைட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இதுல எது வந்துட்டு ஃபர்ஸ்ட் நடந்தது? ஸோ ஓகே, no sooner the police arrives at the crime scene, the culprit stopped fighting. ஓகே ஓகே, எழுதலாம், தப்பு இல்லை நோ சூனர் போடுறதுனால. ஏன்னா நோ சூனர் வந்துட்டு என்னைக்குமே வந்துட்டு ஒரு இது முடிஞ்சிடும், ஒரு இது ஸ்டார்ட் ஆகும், அப்படிங்கும் போது தான் போடணும். ஓகே, இங்க வந்துட்டு நீங்க இதை முடிச்சுட்டு இது பண்ண ஸ்டார்ட் பண்ண மாதிரி போட்டிருக்கீங்க. சூப்பர், கரெக்டா. நோ சூனர் த போலீஸ் அரைவ்ஸ் அட் த கிரைம் சீன், த கல்பிரிட் ஸ்டாப் த ஃபைட்டிங். ஓகே, போடலாம், தப்பு இல்லை. நெகட்டிவ் சென்டென்ஸ் தானே கொண்டு வரணும், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் இல்லையே, எப்படி வேணாலும் மாத்தலாம். ஓகே, சூப்பர். அதான் நோ சூனர் அப்படிங்கிறதுனா ஃபர்ஸ்ட் ஒரு இது முடிஞ்சிடும், அதுக்கு அந்த எப்ப அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத கோர் தெரிஞ்சுக்கங்க, அது ரொம்ப முக்கியம். ஒரு 2 சென்டென்ஸ்ல ஒன்னு முடிஞ்சிடும், ஒன்னு ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஹெட் அண்ட் டெய்ல் மாதிரி. விவசாயம் செய்து வந்தனர், கல்வி கொஞ்சம் லெஜிபிளா எழுதுங்க. இங்கேயும் இது எழுதலாம், ஒருவருக்கொருவர் உதவி செய்தார்கள். புயல் கிராமத்திற்கு என்ன செய்ததுன்னா இதையும் சொல்லிட்டு இதையும் எழுதலாம். மக்கள் இது என்னது? இங்கேயே இம் வந்துச்சு, இம் வேண்டாம், விட்டுருங்க. மற்றபடி ஓகே. உரிமைப்புடன் இது ஓ இந்த இடத்துல நீங்க இது சேர்த்துறீங்களா? ஓகே, ஒருமிப்புடன். கொஞ்சம் எனக்கு இம்மும் மீயும் மாதிரி தெரிஞ்சிச்சு, இம்மும் மீங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ அதனாலதான் உடன். சரி, ஓகே. ஓகே, காற்றின் வேகம், சூப்பருங்க. இது என்ன சொல்ல வரீங்க? சுவாரஸ்யத்து அது இல்ல சார், ஒரு ஒப்பீனியன் மாதிரி இருந்தது. விளையாட்டில் மகிழ்ச்சியாக விளையாண்டாருன்னே போடுங்க. ஓகேங்களா? மரங்கள் நமக்கு ஆகாயம் 4 இருக்கா? இருக்கு, சூப்பர். மரங்கள் புதிய மரங்கள். இது என்னதுங்க? பாதுகாப்பு. ஓகே, ஒரு நிமிஷம். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எல்லாம்
எனக்கு தெரிஞ்சு நீங்க ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார்பு கொஞ்சம் லெஜிபிளா எழுதுங்க, எழுதுறது லெஜிபிளா எழுதுங்க. சரிங்க. என்ன என்ன சொல்ல வரீங்க, எனக்கு புரியல இது. சரி, எனக்கு நினைப்பதே சின்ன கொடி அப்படின்றது நான் ஒரு பெயருக்கு சொல்ல முடியும். சரி, ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ இதை யூஸ் பண்ணாம கொஞ்சம் பலர்பால் எழுதுங்க, சரிங்களா? ஓகே ஓகே. கொஞ்சம் லெஜிபிளா எழுதுங்க. ஓகே சார். அனைவரும் அக்கம் கொடு பின் கணக்காக இது ஓகே. கொஞ்சம் எழுதுறது வந்து லெஜிபிளா எழுதுங்க, அது ரொம்ப முக்கியம், சரிங்களா? புரியலைங்க. இல்ல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் மட்டும் எனக்கு புரியல. இது சின்ன கொடிங்களா? ஆமா. அது நீங்க வந்துட்டு என்ன எழுதலாம்னா, சின்ன கொடி வந்துட்டு சின்ன சின்ன கொடி வைத்திருந்த கொடி மிகவும் சின்ன கொடியாக இருந்ததுன்னு கூட முடியுங்க. நீங்க வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு ஒரு பெயரா வச்சீங்கன்னா ஓகேங்களா? இல்லாட்டி கட்சிகளின் சின்ன கொடி மிகவும் சின்ன கொடியாகவே இருந்ததுன்னு போடலாம். இப்போ நான் இந்த சின்ன கொடி என்னும் ஊரில் போட்டிருக்கேன், அது மாதிரி போட்டாரு. புரியலைங்க. இப்போ சின்ன கொடி ஊரில் பெண் சின்ன கொடியில் தனது ஆடைகளை உலர்த்தினாள். ஓகே. ஆமா. சரி, சின்ன கொடிங்கிற ஒரு ஊர் இருக்கதான் செய்யும், சொல்ல முடியாது. ஊர் வந்துட்டு எப்படி வேணாலும் வைக்கிறாங்க, பேர் வைக்கிறாங்க. இருந்தாலும் அது வேண்டாமே. புரியுதுங்க சார். இல்ல, அதாவது ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு நான் சொல்றேன். புரியுது. ரொம்ப பார்டர்ல போக மாதிரி வேண்டாம், அது மாதிரி போட்டுங்க. இல்லாட்டி சின்ன கொடி என்ற பெண்ணை கூட போடுங்க. சின்ன கொடின்னு ஒருத்தன் பெண்ணு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா சின்ன கொடி இன்னும் ஊர் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறது எனக்கு தெரியல. இல்லாட்டி நான் சொன்னேன், கட்சியின் சின்ன கொடி மிகவும் சின்ன கொடியாக இருந்தது அப்படின்னு கூட போடுங்க. அது மாதிரி கூட போடுங்க. ஓகே. ஸோ ஓவராலா வந்துட்டு கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு இதை மட்டும் இது பண்ணுங்க போதும். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லாம் நல்லா இருக்கு. ஸோ கிராமர் மட்டும் பாருங்க, லெஜிபிளா இது பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ இது மட்டும் பாருங்க போதும், சரிங்களா? பார்ப்போம், ஓகேங்களா? ஓகே சார், தேங்க்யூ சார். இந்த ரெக்கார்டட் செஷன் கிடைக்குங்களா? அவங்க அட்மினை கேட்டுங்களேன். ஓகே சார். அட்மின் தான் அவங்க இது எல்லாமே சொல்லுவாங்க, அட்மின் தான் சொல்லுவாங்க, எனக்கும் அதை பத்தி தெரியாது. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.